ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, ஏற்ற காலம் வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இனிதான் ஏற்ற காலம் வரும் என்று சொல்லப்படவில்லை. ஏற்ற காலம் வந்தது. உன் குடும்பத்துக்கும் சரி, உன் பிள்ளைகளுக்கும் சரி, உன் தனிப்பட்ட காரியத்துக்கும் சரி, எல்லாவற்றுக்கும் எனக்கு ஒரு ஏற்ற காலம் வருமா, எனக்கு ஏற்ற காலம் எது என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு கேள்வியோடு கூட காணப்படுகிறீர்கள். உங்களுக்குத்தான் சங்கீதம் 102 சங்கீதம் 13வது வசனத்தை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. எனக்கு அருமையானவர்களே, பரலோகம் உனக்குன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த குறித்த நேரமும் தயை செய்யும் காலமும் இன்னைக்கு வந்தது. இதுதான் ஏற்ற காலம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறதற்கு கூட அவர் காலம் நிறைவேறின பிறகுதான் ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் என்று சொல்லி கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு பிறப்பதற்கு பரலோகம் ஒரு காலத்தை குறித்து வைத்திருந்தது. அதற்கு முன்பாக அவசரப்படக்கூடாது. இதே போல்தான் 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்கிற அடிமைத்தனத்தில் என்ன செய்தார்கள்? வேதனைப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். தங்களுடைய ஜீவனை கசப்பாக்கிக் கொள்கிற அளவுக்கு வேதனைகளும் கசப்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் அவர்களுக்கு ஒரு விடுதலை வைத்திருக்கிறதற்கு யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கிறோம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். 430 வருஷம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வருஷத்தை குறித்து அன்றைய தினமே என்று சொல்லி ஒரு ஏற்ற காலத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற காலம் இனி வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏற்ற காலம் வந்தது. அதுதான் இந்த நாள், அதுதான் இந்த காலம், அதுதான் இந்த வேலை என்பதை தான் கர்த்தர் தீர்க்கமாய் பேசுகிறார். உன் பிள்ளைகளுக்கு, உன் பிசினஸுக்கு, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நீ எந்த ஒரு காரியத்தை செய்து கொடுக்கிறாயோ அந்த காரியத்திற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டது. தைரியமாய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, தைரியமாய் காரியத்தை நடத்துவீங்க. எந்த காரியத்துக்கு தடைப்பட்டு போய் இனி எப்போ செய்வோம் இல்லை, தொடங்குங்கள். ஏற்ற காலம் வந்துவிட்டது. இந்த நாளை, இந்த வசனத்தை பிடித்து கொண்டு அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்கள்? முன்னேறி செல்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஏற்ற காலம் வந்தது என்று சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் வந்ததற்காய் நன்றி. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.